வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பகுதியில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கியம். இந்த தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான பாடப்பகுதியை பார்க்குறோம். ஓகேங்களா? இது இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வில் முக்கிய பகுதியாக முக்கியமான பாடக்குறிப்புகள் தான் பார்க்குறோம். அதில் முதன்மையாக இருக்கிறது மொழி வரலாறு, அரை இலக்கியம், சங்க இலக்கியம், காப்பியங்கள். அப்போ மொழி வரலாறுல என்ன செய்தி அவசியம் பார்க்க வேண்டும்? அரை இலக்கியம், சங்க இலக்கியம், காப்பியங்கள். ஏன் இதை முதன்மையாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குன்னா, கடந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு இது ஒப்புமையுடையதாக இருக்கு. அப்போ மொழி வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொழியோட தோற்றம், மொழியோட நிலைகள், மொழியோட வகைகள், அதாவது தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பொழிப்பு நிலை அப்படின்னு மொழியோட வகைகள், எழுத்துக்களுடைய தோற்றம், வளர்ச்சி பற்றி செய்தி படிப்போம். திராவிட மொழிகளின் வகைப்பாடுகளை பற்றியும், திராவிட மொழிகள் எவ்வாறு தோன்றப்பட்டது அப்படின்ற செய்தியை படிப்போம். அதற்கடுத்து தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவம், தமிழ் எழுத்து எவ்வாறு தோன்றப்பட்டுச்சு, அது எவ்வாறு வரி வடிவம் பெற்றுச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் பார்ப்போம். தமிழ் மொழியின் செம்மொழி தன்மைகள் சார்ந்த செய்தியெல்லாம் மொழி வரலாறுல பார்ப்போம். அதற்கடுத்து பார்த்தோம்னா சங்க இலக்கியம், இலக்கியங்களை சங்க இலக்கியம், சங்க மருவிய இலக்கியம், அற இலக்கியம். ஓகேங்களா? சங்க இலக்கியங்கள், சங்க மருவிய இலக்கியங்கள் 2 நிலையா பார்க்கலாம். அதுல சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும், 8 தொகையும் 10 பாட்டும் இருக்கக்கூடிய நூல்களை தான் சங்க இலக்கியம் அப்படின்ற தலைப்புல பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கும். அதற்கடுத்து இந்த சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த மாந்தர்களின் அறநெறியை போற்றக்கூடிய சங்க மருவிய காலத்தில் தோன்றப்பெற்ற அற இலக்கியங்களில் அறம் சார்ந்த கருத்துக்களை பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்கும். அடுத்து இறுதியா இருக்கக்கூடிய காப்பியங்கள். இந்த காப்பியங்கள் அப்படின்னா 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் என்ற காப்பியங்களை வகைப்படுத்தி பார்ப்போம். 50 காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்றும், 5 காப்பியத்தில் நாககுமார காவியம், உதயகுமாரன காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி அப்படின்னு போன்ற 50 காப்பியம், 5 காப்பியங்கள். காப்பியங்களுடைய மூலக்கூறு பார்ப்போம். காப்பியங்களுடைய கிளை கதைகள், ஒவ்வொரு காப்பியங்களுக்கும் ஒவ்வொரு கிளைக்கதிகள் சார்ந்த செய்திகள்லாம் இருக்கும். இதுலேயும் நம்ம முக்கியமான பாடக்குறிப்பு பார்ப்போம். இன்றைய இந்த தலைப்பிலிருந்து கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட வினாவை பார்க்கலாம். பால்காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி எது? பால்காட்டும் விகுதிகள் இல்லாத மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல. இந்த வினா என்ன பாடக்குறிப்பிலிருந்து வந்திருக்குன்னா மொழி வரலாறு. அதாவது பால்காட்டும் விகுதிகள் இல்லாத மொழின்னு எந்த மொழியை கேட்குறாங்கன்னா, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்ற 4 மொழி கொடுத்து எந்த மொழியில பால் காட்டும் விகுதி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலையாளத்துல தான் பால் காட்டும் விகுதி இல்லை. பால் காட்டு விகுதினா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு சொல்லக்கூடிய அந்த விகுதி அல், அர், ஆர் அப்படின்ற அந்த விகுதிப்பாடு எதில் இல்லை அப்படின்னா மலையாள மொழியில இல்லை. அதற்கடுத்து சங்க இலக்கியம் பார்த்தோம். சங்க இலக்கியத்தில் என்ன வினா கேட்கப்பட்டதுன்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. அப்ப சங்க இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும், பாட்டும் தொகையும் சொல்லக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டு நூல். அதுல 8 தொகைனா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிதார் ஏத்தும் கலியோடு அகப்புறமின்றி இத்திரத்தே 8 அப்படின்னு சொல்ற நூற்பாவில முதன்மையா வைக்கக்கூடிய ஒரு நூலான நற்றிணை. இந்த நற்றிணையிலிருந்து தான் இந்த பாடல் சுறாமீன் தாக்கியதால் ஏற்படும் விழுப்புண்ணை எதன் கொண்டு தைத்தார்கள் என நரம்பு கொண்டு தைத்தார் என்ற செய்தியை சொல்லக்கூடியது நற்றிணை. அதற்கடுத்து பார்க்கக்கூடிய இலக்கியம் நீதி இலக்கியம். பூத்தலின் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பூத்தலின் பூவாமை நன்று என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருக்குறள், ஆசாரக்கோவை, நீதிநெறி விளக்கம், நாலடியார். திருக்குறள், ஆசாரக்கோவை, நீதிநெறி விளக்கம், நாலடியார் அப்படின்ற நீதி நூல்களிலிருந்து இந்த வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. இதுல திருக்குறள், ஆசாரக்கோவை, நாலடியார் என்றால் அரை இலக்கியங்கள். அதில் நீதிநெறி விளக்கம் சொல்றது பிற்காலத்தில் தோன்றிய நீதி நூல்களில் வரக்கூடிய ஒரு நூலாகும். இதில் தான் பூத்தலின் பூவாமை நன்றி என முடியும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நீதிநெறி விளக்கம். இறுதியாக காப்பியங்கள் பார்த்தோம். காப்பியங்கள்ல 50 காப்பியம், 5 காப்பியங்கள் என்று இருக்கு. 50 காப்பியம்ல முதன்மையா இருக்கக்கூடியது இரட்டை காப்பியங்கள். அது சிலப்பதிகாரம், மணிமேகலையும். இங்கே நமக்கு பாடமா கொடுத்திருக்க பகுதியான விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்புமீன்.
ஓகேங்களா? விழாக்களும் விழா விழா அதாவது இந்திர விழா எடுத்தல் பொருட்டு என்ன செய்றாங்க? தெருக்களில் இருக்க பழைய மணல்கள்லாம் நீக்கிட்டு புது மணல் பரப்புங்க. விழாவை சிறப்பிப்போம் அப்படின்ற பாடல் வரி எதுல இயற்றப்பட்டிருக்குன்னா, மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய மணிமேகலையின் ஆசிரியரான சீத்தலை சாத்தனர் தான் இந்த பாடல் வரிகள சொல்லியிருக்காரு. அப்ப இன்றைய பகுதியில நம்ம பார்த்தது இலக்கியத்திலிருந்து எந்தெந்த வினாக்கள்லாம் முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி வரலாறு இருக்கு. அதற்கடுத்து சங்கம் இலக்கியம் இருக்கு. சங்கம் மருவியம் இலக்கியம் இருக்கு. காப்பிய காலங்கள். அப்ப தொடர்ந்து பார்க்கக்கூடிய பகுதியில முதன்மையா இருக்கின்ற 4 பகுதிகளும் முக்கியமான பகுதிகளாக சொல்லப்படுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.